வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem Tamil 11th and 12th channel. நான் உங்களோட Sreeshma ma'am. Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope everybody is doing fine. என் பசங்க எல்லாருமே சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா, இன்னைக்கு நம்ம வந்து மெட்ரிசஸ் சாப்டர் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த மெட்ரிசஸ் டிட்டர்மினன்ட் சாப்டர்ல நிறைய தியரிஸ் நம்ம வந்து படிக்க வேண்டியதா இருக்குது. நீ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற தியரி நீ தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு செஷன்ல ஃப்ரம் A to Z உனக்கு தெரிய வேண்டிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அசர்ஷன் ரீசன்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், ஐ மீன் அந்த தியரம்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த ஒரு செஷன்ல நான் உனக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஐ வில் பி கிவிங் ஆல் தி தியரிஸ், வாட் எவர் த ப்ராப்பர்ட்டிஸ் யூ கைஸ் நீட் எல்லாமே நான் உனக்கு இன்னைக்கு கொடுத்துருவேன். அண்ட் வி வில் டூ அ ப்ராப்ளம் சால்விங் செஷன். லேட்டரா நான் வந்து உனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன் வி வில் கீப். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நீ ஃபுல் தியரி அண்ட் இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி மெட்ரிசஸ் நம்ம எல்லாமே ஒன் ஷாட் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால அந்த ரிவிஷன் மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த ரிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ நோ த ட்ரில். உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு மறக்காம நீ ஆன்சர் பண்ணணும். ஓகே, இட்ஸ் லைக் அ ரிவிஷன். நீ இது கூட உன்னால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் சிட் அண்ட் திங்க் அபவுட் வாட் ஐ எம் டூயிங் அப்படின்னு நீ வந்து யோசிச்சு பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ நான் ஐம் நாட் பிளேமிங் யூ கைஸ், ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ த ரியாலிட்டி செக். ஓகே, ஸோ எல்லாருமே பட்டர் பொடி டே நீ அப்படின்னலாம் சொல்லுவாங்க. பட் த திங் இஸ், ஈவன் ஸ்மால் ஸ்டெப் கூட உன்னால வைக்க முடியல அப்படின்னா பிக்கர் ஸ்டெப்புக்கு நீ வந்து you have to like you get my point, right? So yes பசங்களா, so செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல வந்து 15% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். ஸோ தோஸ் ஹூ ஆர் லைக் என்ன சொல்லலாம், இப்போ இந்த மாதிரி நீட்டுக்கு வந்து இப்போ நீட் இஸ் கமிங், இட்ஸ் நியர்லி நெக்ஸ்ட் இயர்ல நீட் வரும். ஸோ அதுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இந்த இது மாதிரி எல்லாம் யூ கேன் ஜாயின் ஆன் திஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஓகே, 15% ஆஃபர் இருக்கு. அண்ட் நம்மளோட 12th படிக்கிற பசங்களுக்கு இப்போ நம்ம தலபதி பேட்ச்லயும் வந்து 30% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். அண்ட் எஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கு 30% ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகே, எஸ் பசங்களா, இப்போ உங்களுக்கு நோட்ஸ் வந்து நான் வந்து வாட்ஸ்அப்ல உனக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன்டா. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஓகே, எஸ் கிளியரா? ஓகே, ஸோ நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டே பசங்களா, வாட் இஸ் அ மெட்ரிக்ஸ்? ஸோ மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா? ஸோ இட் இஸ் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லாட்டி ரெக்டாங்குலர் அரேன் கூட சொல்லுவாங்க. ஓகே, ரெக்டாங்குலர் அரேன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் அரே மீனிங் எல்லாம் நீ வந்து when you go to like நீ வந்து பிடெக் எடுக்கும்போது if you are taking computer science, if you are learning C programming, அதுல இந்த அரேஸ் எல்லாம் அங்கேயும் இதெல்லாம் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, ஓகே, ஸோ மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெட்ரிக்ஸ் இட்ஸ் a rectangular array of elements. ஓகேவா? ஸோ there will be rows. ஓகே, அங்க வந்து ரோஸ் இருக்கும் and columns will be there. ஓகேவா? rows and columns will be there. ஸோ இந்த ரோஸும் இந்த காலம்ஸும் இருக்கும். அவங்கள வந்து இந்த ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம வந்து அரேஞ்ச் பண்றதா மெட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம ஒரு மெட்ரிக்ஸை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் ஏல தான் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். அண்ட் இங்க வந்து இங்க இருந்து பாக்குறவங்களை நம்ம வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ this full is a row and this full is a column. Okay, this full is a column. Yes or no? இது row, இது ஒரு column. Okay, so 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இந்த 1 2 3 4 5 6 எல்லாருமே என்னது பசங்களா? தீஸ் ஆர் கால்டு எலிமெண்ட்ஸ் ஆஃப் த மெட்ரிக்ஸ். ஓகேவா? எலிமெண்ட்ஸ். இவங்களை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏஐஜே அப்படின்னு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ் ஏஐஜே மீன்ஸ் பசங்களா? இட் இஸ் த ith ரோ. ஓகேவா? ith ரோ அண்ட் jth காலம். என்னடா? jth காலம். ஓகேவா? ரோலையும் ஜேத் காலத்திலயும் உட்கார்ற ஐ மீன் அங்க இருக்கிற அந்த எலிமெண்ட்டை தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன். ஸோ அந்த எலிமெண்ட் வந்து எதுன்னு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஏஐஜே வி ஆர் டினோட்டிங் இட், ரைட்? ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு மெட்ரிக்ஸ்ல வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம ஆர்டர் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? from the number of rows and from the number of columns வச்சு எவ்வளவு எலிமெண்ட்ஸ் அந்த மெட்ரிக்ஸ்ல இருக்குதுன்னு நமக்கு வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்க வந்து பாருங்க எவ்வளவு ரோஸ் இருக்கு பசங்களா? how many rows here? so this is our row 1, இது row 1, this is row 2 and this is row 3. ஓகேவா? ஸோ row வந்து எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு.
and this is column 1, this is column 2, and this is column 3. So எவ்வளோ காலம் இருக்கு பாத்தீங்களா? 3 columns are there. இது ரெண்டுமே நான் வந்து multiply பண்ணா rows into columns gives you number of elements in the matrix. ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸ்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ ரோஸ் இருக்கோ, எவ்வளோ காலம்ஸ் இருக்கோ, அது ரெண்டு நீ மல்டிப்ளை பண்ணா you will get the number of elements in the particular matrix. Okay, so here வந்து 3 rows இருக்கு and 3 columns are there. Yes or no? So இங்க வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா? இங்க வந்து 9 elements will be there. செக் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 obviously. So 9 elements is there. So இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் படிச்சோம்? ஒரு matrix is a rectangular arrangement it's a rectangular array of rows and columns. So இப்போ வந்து rows and columns அப்படிங்கிறது it is அப்படி arrangement தான், அந்த rows and columns தான் நம்ம arrangement அப்படின்னு சொல்றோம். So aij ஒரு element நம்ம represent பண்றது aij where I is the எத்தனாவது row? ith row and jth column அந்த பொசிஷன்ல இருக்கிறவங்க. இப்போ இங்க பாருங்க. So இப்போ எனக்கு வந்து A2 3 I need to find. So இதுக்கு மீனிங் என்னன்னா second rowல third column. ஓகேவா? So this is my second row. ஓகேவா? அதுல வந்து third column. So third column is this. Okay, so second rowல third columnல இருக்கிறது யாரு? 6. So அதுதான் அதோட element. Okay, so இப்போ number of elements நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? number of rows into number of columns பண்ணா I will get the number of elements in the matrix. So இங்க பாருங்க order of the matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்களா? order of the matrix அப்படின்னா எவ்வளோ rows and எவ்வளோ columns வச்சு நம்ம வந்து இது எந்த ஆர்டர்ல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ரிக்ஸ் A வந்து 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ எவ்வளோ ரோஸ் இருக்கு பாத்தீங்களா? 1 2 3 rows is there. So 3. ஓகே, எவ்வளோ காலம் இருக்கு? 1 2 columns அது. So 2. இது வந்து into multiplication கிடையாது, 3/2 அப்படின்னு சொல்லுவோம். Okay, it is said that 3/2. So where 3 rows are there and 3 columns are there. So இப்போ வந்து matrix A ஓட order என்னது? 3/2 is the order. Is that clear? Okay, so அப்படி A matrixக்கு வந்து 3/2 அதுதான் order அப்படின்னா okay, it is understood that there is எவ்வளோ number of elements? எவ்வளோ number of elements பசங்களா? 6 number of elements, right? 6 elements இருக்கு and it has 3 rows. இதுக்கு வந்து 3 rows இருக்கு and it has 2 columns. Okay, is that clear? So இதுதான் வந்து order அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். Okay, so இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு clear அப்படின்னு நினைக்கிறேன். So next வந்து பாத்தீங்கன்னா types of matrix. Okay, நான் வந்து சீக்கிரம் நான் வந்து சொல்லிடுவேன். So types of matrix அப்படின்னா so there are like lot of matrices. Okay, so அந்த lot of matricesல வந்து அதுல இருக்கிற types types of matrices. Okay, row matrix அப்படின்னா there will be only one row. Okay, only one row. ஒரே ஒரு row இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? Yes, row matrix அப்படின்னு சொல்லுவோம். For example 1 0 0 1. This is a row matrix. Okay, so row matrix அது. What do you mean by column matrix? Again, column matrix அப்படின்னா only one column is there. என்னடா? Only one column is there. Okay, for example 1 0 0 1. இது ஒரு column matrix. Okay, இது என்னது பசங்களா? horizontal matrix னா என்னது? horizontal matrix Yes, what do you mean by horizontal matrix பசங்களா? horizontal matrix and vertical matrices எல்லாமே வந்து ஒரே டைப், ஒரே ஒரு small changes தான் இருக்குது. horizontal matrix அப்படின்னா number of rows. ஓகேவா? இங்க பாருங்க, கிளியரா பாத்துக்கோங்க. number of rows is less than number of columns. Okay, number of rows
is less than number of columns. அப்படி இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? horizontal matrix அப்படின்னு சொல்லுவோம். vertical matrix அப்படின்னா number of rows is greater, okay, is greater than number of columns. ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தா போதும், நீ வந்து அது என்னன்னு தெரிஞ்சிருந்தா போதும். மற்றபடி இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இம்பார்ட்டன்டான்னு கேட்டா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரோ அண்ட் காலம் மெட்ரிக்ஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே ரைட். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெக்டாங்குலர் மெட்ரிக்ஸ். இங்க பாருங்க, ரெக்டாங்குலர் மெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ராஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து நம்பர் ஆஃப் காலம்ஸ்க்கு வந்து என்னது, இட் இஸ் நாட் ஈக்குவல். So square matrix na enadhu pesungala, number of rows is equal to number of columns. Okay va, number of columns. Yes, okay. So adha ipo inda upper triangular matrix very important. Okay va, idu vandu rendu moonu question paper la inda upper rectangular matrix and upper triangular matrix and lower triangular matrix வந்து ரெண்டு மூணு question paperல நான் வந்து பார்த்தேன். ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் டெல்லிங். ஸோ பசங்களா, அப்பர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ் அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் டயகனல் இருக்கு இல்லையா, அதான் இங்க நான் எழுதியிருக்கேன், இந்த பிரின்சிபல் டயகனல். ஸோ மேம் வாட் யூ மீன் பை திஸ் பிரின்சிபல் டயகனல் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு மெட்ரிக்ஸ் ஏ இருக்குது, ஓகேவா உனக்கு. ஸோ தட் இஸ் 1 2 3 4 5 6 7 8 9. So இந்த diagonal matrixல வந்து பாத்தீங்கன்னா, okay, so from here diagonal வந்து எவ்வளோ diagonals you can make. So இது ஒரு diagonal matrix இல்லையா, diagonal matrix கிடையாது, இது ஒரு diagonal. 1 5 9 is the diagonal. அதே மாதிரி 3 5 7 is also a diagonal. இதுவும் ஒரு diagonal, இதுவும் ஒரு diagonal. So இங்க principal diagonal நம்ம எது எடுக்கிறோம் அப்படின்னா, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போகிற அந்த diagonal matrix, அந்த ஒரு diagonal மட்டும்தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், பிரின்சிபல் டயகனல் அப்படின்னு சொல்லுவோம், which is taken from left to right. லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எடுக்கிற அந்த டயகனலை தான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், பிரின்சிபல் டயகனல். ஓகே, ஸோ இங்க வந்து அப்பர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, this is our principal diagonal. ஓகே, பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கிறவங்க, ஓகே, கீழே இருக்கிறவங்க எல்லாருமே என்னது, ஜீரோவா இருக்கணும். பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கிறவங்க ஜீரோவா இருக்கணும். ஸோ இங்க வந்து இந்த பேர்ல இருக்க அப்பர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ். ஸோ நீ மெட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தேன்னா அங்க என்ன இருக்குதோ அதை தான் இங்க ஸ்பெசிஃபிக்லி சொல்றாங்க. ரா மெட்ரிக்ஸ் only one row is there. ஓகே, அங்க ஒரே ஒரு ரோ மட்டும். காலம் மெட்ரிக்ஸ் only one column is there. ஸோ அப்பர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது பிரின்சிபல் டயகனலுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே வந்து யாரு, நான் ஜீரோ. அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் யாரு, ஜீரோ. ஸோ அதான் இவங்க சொல்றாங்க. ஸோ இதுவே வந்து லோவர் ட்ரையாங்குலர் மெட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா சேம். ஸோ திஸ் இஸ் அவர் பிரின்சிபல் டயகனல். அதுக்கு மேல இருக்கிறவங்க, ஓகேவா, above the principal diagonals எல்லாருமே வந்து ஜீரோவா இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க நான் ஜீரோவா இருப்பாங்க. ஓகே, சோ டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னதுடா, டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படினா டயகனல்ல மட்டும் தட் இஸ் 1 5 9 0 0 0 0 0 0. இவங்கள தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், டயகனல் மேட்ரிக்ஸ். only diagonal elements will be there. ஓகேவா, diagonal elements என்னவா இருக்கும், நான் ஜீரோவா இருக்கும். ஓகேவா, so that is called a diagonal matrix. And the 10th one is scalar matrix. Scalar matrix என்னன்னா diagonal elements will be same. Okay, diagonal elements will be the same. Okay, for example இங்க வந்து நான் k அப்படினு கொடுத்திருக்கேன். So for example இங்க வந்து எப்படினா 5 0 0 0 5 0 0 0 5. Okay, clear? Clear? Okay, so this is called a scalar. So diagonal matrix, upper triangular matrix, lower triangular matrix என்னன்னு நீ வந்து பார்த்து வெச்சுக்கோ. So அது வந்து it is very important. So it's been asked in your some of your questions as well. Okay va? Yes. Next பாருங்க, operation of matrices. Okay va? Next நம்ம வந்து operation of matrices என்னன்னு பார்க்க போறோம். So operation னா என்னது, addition, subtraction, multiplication இது எல்லாமே. Okay, so
இதுல வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஸோ ஐ வில் அது கூட இது சொன்னதுக்கு அப்புறம் we will go to the operation of matrix. Okay. One is unity matrix இல்லாட்டி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். யூனிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா 1001. Okay, this is called unity matrix இல்லாட்டி ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இது ஒரு விஷயம் நீங்க வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் null matrix. Null matrix. Okay, null matrix la all the elements will be 0 0 0 0 0. Okay va. So next வந்து பாத்தீங்கன்னா equality of matrix. Equality of matrix. What do you mean by equality of matrix பசங்களா? Equality of matrix அப்படின்னா ரெண்டு என்ன சொல்லலாம், ரெண்டு matrices are same. Okay, so matrix A is equal to matrix B அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷன், இந்த ரெண்டு மெட்ரிக்ஸுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும்னா there are like two conditions to follow. One condition என்னன்னா they have to be the same order. They have to be in same orderல அவங்க இருக்கணும். அவங்க என்ன இருக்கணும்டா, சேம் ஆர்டர்ல இருக்கணும். அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் என்னது பசங்களா, கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஓகே, கிளியர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏபி அப்படின்னு இருக்கா. ஸோ ஏஐஐ should be equal to பிஐஐ. ஓகே, ஏஐஜே should be equal to bij. That's it. இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி மெட்ரிக்ஸோட கண்டிஷன். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் மெட்ரிக்ஸ். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we will go to the addition and subtraction of the. ஸோ இதுல வந்து ஒண்ணுமே இல்லடா பசங்களா. இப்போ வந்து addition of two matrix நீ ஆட் பண்ற சப்ஸ்ட்ராக்ட் பண்ற, இதுல வந்து மெயினா நீ வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா it should be a square matrix. ஓகேவா, இது என்னது ஒரு ஸ்கொயர் மெட்ரிக்ஸா இருக்கணும். இருந்தாதான் உன்னால வந்து என்ன பண்ண முடியும், you can add. So let A is equal to H, B at square of each other, A plus B and this. So which means addition of two matrix க்கு வந்து ஒரு ஸ்கொயர் மெட்ரிக்ஸா இருக்கணும். Okay, they should be of square matrix னு சொல்லலாம். And also they should be of சேம் ஆர்டர்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா, ஸ்கொயர் மெட்ரிக்ஸ்னா ஈக்குவலாவே சேம் ஆர்டரா இருக்கணும். சேம் ஆர்டர். ஓகேவா, ஸ்கொயர் மெட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது, இட் should be of சேம் ஆர்டர். ஓகே, எஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா கம்யூட்டேட்டிவா இருக்கும். அவங்க வந்து அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். ஓகேவா, அடிஷன் வந்து என்னது, கம்யூட்டேட்டிவ், which means a plus b பண்ணாலும் b plus a பண்ணாலும் it's the same. It is associative. Associative அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ b plus c பண்ணிட்டு a ஆட் பண்ணாலும் a plus b பண்ணிட்டு அப்புறமே c ஆட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகே, so what is the next property? Existence of additive identity அப்படின்னா if I'm adding ஒரு மெட்ரிக்ஸ் கூட ஒரு நல் மெட்ரிக்ஸ் நான் ஆட் பண்ணா I will get the same matrix, yes or no? So இந்த ஜீரோ மெட்ரிக்ஸ் தான் நான் வந்து additive identity அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, இது எதுவுமே நீ பார்க்க வேண்டாம், -a. ஓகே, whatever the matrix, இப்போ வந்து if your matrix is A, what is the additive inverse of this A அப்படின்னா it is nothing but -a. ஓகேவா, additive inverse அப்படின்னா it is -a. additive identity அப்படின்னா it is the null matrix. ஓகே, so next வந்து பாப்போமா. next வந்து differences of two matrices is the same, only thing is that இப்போ வந்து பாருங்க, for example 5 4 3 2 minus 1 0 2 3. okay, minus பண்றேன் அப்படின்னா so 5 minus of -1 that is 6, 4 minus 0 4, 3 minus 2 that is 1, 2 minus 3 is -1. simple. okay, simple. okay. next பாருங்க multiplication. அதுக்கு முன்னாடி I will just tell you scalar multiplication னா என்னது.
ஓகே, ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்னா என்னது பசங்களா? ஸ்கேலார் அப்படின்னா சம் நம்பர் கே. நான் அதை வந்து ஒரு மெட்ரிக்ஸ் ஏ ஆல மல்டிப்ளை பண்றப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் 5 இஸ் தி ஸ்கேலார் ஹியர் அண்ட் 1001. ஓகே, அது வேணாம், அது 5431. ஓகே, ஸோ ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 5 into 5 25, 5 into 4 is 20, 5 into 3 is 15, 5 into 1 is 5. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஸோ அதுவே நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம் பசங்களா. மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ மல்டிப்ளை ஒரு 2 மெட்ரிக்ஸ் நான் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது அதுக்கு வந்து தேர் இஸ் லைக் என்ன சொல்ல கண்டிஷன் இஸ் தேர். ஸோ வாட் வில் பி த கண்டிஷன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஐ ஹாவ் அ மெட்ரிக்ஸ். ஓகேவா, இப்போ வந்து ஐ ஹாவ் அ மெட்ரிக்ஸ் ஏ. மெட்ரிக்ஸோட ஆர்டர் இஸ் m by n. m cross n, m by n தான் சொல்லுவாங்க. ஓகே, m by n, m by n. ஓகே, and I have a matrix B. அதோட ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா it is n cross r. n cross r இல்ல n by r. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா this is the column, number of column. Okay, and this is number of rows. So இங்க வந்து பாத்தீங்கன்னா number of column is equal to the number of rows, right? So these two things are equal. So இந்த ஒரு condition இருந்தாதான் when the number of columns of the first matrix is equal to number of rows in the second matrix. அந்த ஒரு condition satisfy ஆனாதான் I can multiply A and B. Okay, so இப்போ இந்த resultant AB ஓட matrix ஓட order என்னப்பா இருக்கும்? What will be the order of the matrix AB? என்னப்பா வரும்? That will be M by R. Okay வா? That will be M by R. Is that clear? So இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உன்னால வந்து மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 2/2 மெட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் இஸ் 2 minus 1, 3 and 4. Okay, so this is of order 2/2. Next 2, 3, 1, 1, 3, 2, 4, 0, 0. Okay, இதோட ஆர்டர் என்னது பசங்களா? 2 cross 3, right? 1 2 1 2 3. So 3 columns are there, 2 rows are there. So இப்போ இதுல வந்து பாக்கும்போது number of columns in the first matrix is equal to number of rows in the second matrix. So they are eligible for multiply இல்லையா? So இவங்க வந்து multiply எப்படி பண்ணும் அப்படின்னா, so this is A and this is B. Okay, so இப்போ வந்து எனக்கு A B வந்து yeah, if I need to find the A and B, so இதோட order என்னப்பா? Resultant AB ஓட order will be that will be 2 cross or 2/3. So there will be 2 columns, sorry, there will be 2 rows and 3 columns will be there, right? Yes, super. So இது எப்படி first நம்ம வந்து AB I have to find. Okay, AB I have to find. So இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, first row into first column. Okay வா? So that is 2 minus 1 into 2 1. Okay, so இதுக்கு வந்து என்னப்பா வரும்? 2 into இது maybe you won't be familiar with this. Okay, so first row first column, first row second column, first row third column. Okay, so இதுக்கு பதிலா okay நம்ம வந்து டைரக்டாவே எழுதுவோம். I don't want you to get like confusion. எதுக்கு? ஓகே, ஆல்ரெடி நீ ஒன்னு படிச்சு வச்சிருக்க, அதுல நான் வேற ஒன்னு சொல்லி கன்ஃபியூஷன் வரது வேண்டாம். ஓகே, சோ பாருங்க பசங்களா, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் எப்படி வரும்? தட் இஸ் 2 into 2. ஓகேவா? 2 into 2 plus -1 into 1. ஓகே, சோ அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து செகண்ட் காலத்தை வந்து we will multiply 2 into 3 plus -1 into 3 முடிஞ்சிச்சா? இல்ல, இன்னொரு காலம் கூடி இருக்கு இல்லையா? சோ ரோ காலம், so that is 2 into 1 plus -1 into 2. Okay, அதே மாதிரி 3 into 2 plus 4 into 1 3 into 3
plus 4 into 3 plus 4 into 3. Next, 3 into 1, 3 into 1 plus 4 into 2, 4 into 2. So, இதோட final answer என்னப்பா வரும்? 2 into 2 is 4, 4 minus 1 is 3. Correct? 4 minus 1 is 3. 2 into 3 is 6, 6 minus 3 is 3 again. 2 into 2 is 2, 2 minus 2 is 0. Okay. 3 into 2 is 6, 6 plus 4 is 6 plus 4 is 10. 3 into 3 is 9 and 9 plus 12. 9 plus 12, 9 plus 12 is 9 plus 12 is 21. Very good. Okay. Yes. 3 into 1 is 3. 4 into 2 is 8. 8 plus 3 is 11. Okay. இதில உனக்கு add பண்ணா தெரிஞ்சா போதும். All you need to know is to add. Okay. இது நான் தப்பா calculate பண்ணலைன்னு நான் நினைச்சிருக்கேன். 2 into 2 is 4. 4 minus 1 is 3. 3 into 2 is 6. 6 minus 3 is 3. 2 into 2 minus 2, 0. 3 into 2 is 6. 6 plus 4 is 10. 3 into 3 is 9. Plus 4 into 3 is 12 is 21. 3 into 1 is 3. 4 into 2 is 8. 8 plus 3 is 11. Okay. So, this is multiplication. இப்படிதான் நீ வந்து multiply பண்ணும். First row, column. Row, column. Row, column. Okay. அதுதான் வந்து first row ல வரும். So, already you know that there will be two rows, and there will be 3 columns. There will be 3 columns. Is that clear? Yes. Okay. So, இதான் வந்து multiplication. So, the properties பார்த்தலாமா? Properties. Multiplication of two matrices is not commutative. அவங்க வந்து என்னது? Commutative கிடையாது. That is, AB is not equal to BA. AB என்னதுடா? BA க்கு equal கிடையாது. Associative law. For any 3 matrix A, B and C, first நீ AB multiply பண்ணதுக்கு அப்புறம் C multiply பண்ணலாம், இல்ல BC multiply பண்ணதுக்கு அப்புறம் A multiply பண்ணலாம். And distributive law is the same, okay? So, இது வந்து பார்த்துக்கோங்க distributive law. Okay. Next பாருங்க, existence of multiplicative inverse. So, இதான் இந்த inverse property நம்ம வந்து திருப்பியும் வந்து lastல inverse of a matrix ன்னு சொல்லிட்டு படிப்போம். For any square matrix, there exists a matrix I such that AI is equal to A. This is a property, okay? படிச்சு வச்சுக்கோங்க. Is equal to IA. And I is called the identity. Okay. இது ஆல்ரெடி சொல்லியாச்சு. இருந்தாலும் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். K is a scalar and A plus B வந்து ஒரு matrix A and matrix B வந்து நம்ம ஆட் பண்றோம். So, this can be written as KA plus KB. Okay. இப்போ K plus I into I. So, இது என்னது? இது obviously it is A. Clear? Okay. So, இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. Okay. Next is transpose. இதில் இருந்து தான் நிறைய questions வந்து கேட்பாங்க. So, transpose of a matrix என்னன்னா பசங்களா, இப்போ வந்து transpose எடுக்க சொல்றாங்க. ஓகேவா? Take the transpose A அப்படின்னா you have to interchange rows and columns. All you have to do is interchange rows and columns. Okay? Suppose நம்ம கிட்ட வந்து A transpose is equal to 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 11, 12, 13, 14. Okay va? So, இது வந்து the order of the matrix அப்படிங்கிறது there is 3 rows, right? 3 by 1, 2, 3, 4 columns are there. So, 3 by 4 is the order of this given matrix. So, I need to take the A transpose. Either you will represent A transpose as this, இல்லாட்டி A dash அப்படின்னு கூட சொல்லுவாங்க. Okay, A transpose எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாப்போமா? So, this row will be the column. இங்க பாருங்க, இந்த row வந்து column மாறிடும். That is 1, 3, 4, 5 and 6, 7, 8 வந்து 6, 7, 8, 9 and this is 11, 12, 13, 14 மாறிடும். இப்போ இவங்களோட ஆர்டர் சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ rows இருக்கு? 1, 2, 3, 4. 4 rows are there. எவ்வளோ columns? 1, 2, 3 columns are there. So, இதோட ஆர்டர் என்னதுடா? 4 by 3. So, entirely change ஆகுது பாத்தீங்களா? இங்க வந்து இருக்கிற இந்த ஆர்டர் entirely got different. அது என்னாச்சு? உல்டாவா மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ண. நீ rows and columns இன்டர்சேஞ்ச் பண்ணாலே you will get the transpose. Is that clear பசங்களா? Is that clear? இங்க பாருங்க, இந்த ஒரு இது மட்டும் நீங்க பாருங்க. Okay, so one example I will take from here. Okay, so the example is
பசங்களா, what is A34? What is A34? Third row, fourth column. 1, 2, 3, 4. Okay, what is the number? It is 40. That is equal to 40. Okay. இப்போ நான் வந்து கேக்குறேன், what is A43? That is fourth row. Okay, fourth row la third column, which is 40. Okay, so அதான் இங்கேயும் சொல்றாங்க. Aij of m by n, A டிரான்ஸ்போஸ்ல வந்து என்ன மாறிடும்? அது Ji ஆ மாறிடும். ஸோ உல்டாவா மாறுது இல்லையா? ஸோ இங்க பாருங்க, A34 ல 14, அதுவே நான் திருப்பி போட்டேன் 43லயும் 14 தான் எனக்கு கிடைக்குது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ டிரான்ஸ்போஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் திங் இஸ் வந்து ஓகே, சம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்டா, சாரிடா. ஓகே, ஃபார் எனி மேட்ரிக்ஸ் A and B for suitable orders, பாருங்க, A plus B the whole transpose, A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose, A transpose plus B transpose. இப்போ நீ ஒரு டிரான்ஸ்போஸோட டிரான்ஸ்போஸ் எடுக்கிற, that is A transpose the whole transpose is nothing but A. A transpose plus whole transpose is equal to A. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, if a scalar quantity வெச்சு நான் வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்க, that is KA the whole transpose, ஸ்கேலாருக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அது அப்படியே இருக்கும். டிரான்ஸ்போஸ் A மெட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளால டிரான்ஸ்போஸ் எடுக்க முடியும். And the fourth one is, which is very important, very important. Okay, a question MCQ ல இருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு question வரும். அது சிமெட்ரிக் ஸ்கியூ சிமெட்ரிக்ல தான் வரும். ஆனா இது உனக்கு தெரியலனா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஓகேவா? So that is AB the whole transpose is equal to B transpose into A transpose, which is called the reversal law. Okay, which is called the reversal law. Okay va? Right? Yes. Okay, இந்த properties பார்த்துக்கோங்கடா. Next is skew symmetric matrix. Symmetric. So we know what is A transpose here, right? So நான் A transpose எடுத்தும் எனக்கு அதே same matrix கிடைக்குது அப்படின்னா I will say it is a symmetric matrix. ஓகேவா? Square matrix, இது எல்லாமே வந்து square matrix பத்தி தான் சொல்றாங்க. A square matrix, I mean transpose வந்து நீ எப்படி வேணாலும் transpose ஆகுது, but square matrix is said to be symmetric if A transpose is equal to A. Okay, A transpose is equal to A. So இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. Here A transpose is equal to எனக்கு A ன்னு கிடைக்குது. That is Aij is equal to Aji. Okay, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, next is skew symmetric matrix. Skew symmetric na A transpose is equal to negative of that A. Negative of that A. Okay, negative கிடைச்சிச்சு, negative of that A ன்னு கிடைச்சிச்சுன்னா அவங்கள நான் வந்து skew symmetric அப்படின்னு சொல்லுவேன். Okay, a square matrix A, this is A is equal to Aij, suffixல வரணும், is said to be skew symmetric matrix if A transpose is equal to minus A. So this is the main part. That இது வந்து very important. That is Aij is equal to minus of Ji. Aij is equal to minus of Ji for all possible values. If we put I is equal, இதுதான் வந்து நான் next சொல்ல போறேன். So இங்க பாருங்க, so we know that skew symmetric ஓகேவா, skew symmetric matrixல வந்து என்ன நடக்குது, Aij வந்து equal to minus of Aij அப்படின்னு வருது. ஓகேவா? So Aii, okay, Aii is equal to minus of Aii. கரெக்டா? So இதை வந்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போறேன். So that is I will get Aii plus Aii equal to 0 எனக்கு கிடைக்குது. 2Aii is equal to 0. Aii is equal to 0. இதுல இருந்து எனக்கு என்ன புரிய வருது பசங்களா? என்ன புரிய வருது? All the diagonal elements of a skew symmetric matrix is 0. All the diagonal matrix of a skew symmetric. Yeah, all the diagonal elements of the skew symmetric matrix is 0. So இது skew symmetric ன்னு சொல்ல, diagonal matrix ன்னு சொல்லலாம். And also we can say it is as a principal diagonal. So principal diagonal matrix எப்பவுமே 0 ஆக இருக்கும். Okay, very important. So you will have a question in this. Okay,
right? So there are some properties for it, okay va? Okay, so next வந்து properties of some transpose matrix. அதோடது நம்ம வந்து it's very important பசங்களா. So இதுல வந்து இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து படிக்க வேண்டியதா இருக்கு. Okay, so first property பாருங்க. A square matrix can be expressed as the sum of symmetric and skew symmetric matrix அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மெட்ரிக்ஸை வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மெட்ரிக்ஸ் வந்து எனக்கு sum of symmetric and skew symmetric matrix ஆக என்னால வந்து என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க, express பண்ண முடியும்னு சொல்றாங்க. that is A is equal to A plus A transpose by 2 plus A minus A transpose by 2. okay, so இது பாத்தீங்கன்னா so இத வந்து எப்படி இது வந்து எப்படி வரும் பசங்களா? so A plus A transpose plus A minus A transpose வருமா? minus A transpose plus A transpose cancel ஆகி போயிடும். next 2A divided by 2 வரும். 2 2 cancel and I will get the matrix A அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா A plus A transpose அப்படிங்கிறது symmetric matrix ஆகவும் so actually இதோ இந்த போர்ஷன் மட்டும் தான். ஓகேவா? A plus A transpose வந்து symmetric matrix ஆகவும் and A minus A transpose வந்து skew symmetric matrix ஆகவும் நம்மளால என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, if A is a symmetric matrix, if A is a symmetric matrix, A raised to n is also symmetric where n belongs to all the natural numbers. ஓகேவா? if A is a skew symmetric matrix, இப்போ வந்து A சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா A raised to n சிமெட்ரிக்கா இருக்கும். இப்போ A வந்து skew சிமெட்ரிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு கேசஸ் வருது. symmetric if n is even, skew symmetric if n is odd. ஓகேவா? n வந்து ஈவனா இருந்துச்சுன்னா symmetric, n வந்து ஆடா இருந்துச்சுன்னா that is skew symmetric. okay, so null matrix எப்பவுமே skew matrix and symmetric matrix MCQல கேட்கலாம். ஓகேவா? இது வந்து MCQ question இது. So what type of matrix is null matrix? It is both skew and it is both symmetric as well. Okay, so next பாருங்க, if A and B are symmetric, A plus B is, இப்போ ஏயும் பியும் வந்து சிமெட்ரிக் மெட்ரிக்ஸ். ஓகேவா? அப்படின்னா A plus B and B plus A வந்து என்னது, சிமெட்ரிக் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது எப்படின்னா பசங்களா, இப்போ ஆல்ரெடி என்ன வந்து சொல்லியிருக்காங்க, A and B are symmetric, so that is A transpose is equal to A and B transpose is equal to B இல்லையா? இப்போ வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா AB plus BA. ஓகே, இதுக்கு நான் வந்து C அப்படின்னு நான் வந்து பேர் கொடுக்குறேன். I'm taking it as C. whatever இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சுன்னா எப்பவுமே what you have to do அப்படின்னா you have to take the transpose. எடுத்துருங்க, ஒண்ணுமே பார்க்க வேண்டாம், transpose எடுங்க. so C transpose is equal to AB plus BA the whole transpose. BA the whole transpose அப்படின்னா AB whole transpose plus BA whole transpose அப்படின்னு வரும். yes or no? சரி, இப்போ இதுல வந்து ரிவர்சல் லா அப்ளை பண்ணலாமா? அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் ரிவர்சல் லா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ரிவர்சல் லா அப்ளை பண்ணும்போது B transpose into A transpose plus A transpose into B transpose அப்படின்னு வரும். what is A transpose? it is A only. what is B transpose? it's B only. ஓகேவா? ஸோ இப்போ BA plus AB அப்படின்னு வரும். ஸோ C transpose வந்து எனக்கு எப்படி, இந்த AB வந்து நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த BA வந்து நான் செகண்டா எழுதுறேன். so C transpose is nothing but AB plus BA which is C itself. ஓகேவா? அப்ப வந்து எனக்கு C transpose is equal to C நே கிடைக்குதுடா இல்லையா? C transpose is equal to C நே கிடைக்குது. so I can say AB plus BA is symmetric. அதே மாதிரி இந்த AB minus BA நீ பண்ணி பாரு. ஓகே, அது பண்ணீங்கன்னா அப்படின்னா you will get the same answer only. ஓகேவா? சேமா உனக்கு ஆன்சர் கிடைக்கும். that is A transpose is equal to A வருமா, B transpose is equal to B வருமா, skew அப்படின்னு சொல்றாங்க. okay, so C transpose எடுங்க. so that is C transpose நான் வந்து இந்த ஸ்டெப் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டாவே எழுதுறேன். that is B transpose A transpose minus A transpose B transpose வரும். what is A transpose? it is A, இது வந்து symmetric அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? so it will be BA minus AB. okay, if I take A minus outside, minus வெளியில எடுத்தா எனக்கு என்ன வரும், AB plus AB minus BA வருமா, AB minus BA வருமா. okay, இது C transpose. so C transpose is equal to minus of this is nothing but C இல்லையா, this is nothing but C, so minus C வருது.
So I can say AB minus BA is Q symmetric, AB BA is symmetric. Okay, so some questions we will do. Okay, so invertible matrix மட்டும் பார்த்துக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, if AB is equal to BA is equal to ஒரு I எனக்கு கிடைக்குது அப்படின்னா, then B is called the inverse invertible matrix. There exists any. So A inverse அப்படின்னா அது நம்மள வந்து determinantsல நல்லா படிப்போம். ஓகேவா? So அதுதான் if A matrix of a square matrix of order M, if there is another square matrix B of the same order M such that AB is equal to BA is equal to an identity matrix கிடைக்குது அப்படின்னா A inverse is equal to set B, I mean matrix B அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு வந்து டீடைல்டா டிட்டர்மினன்ட்ஸ்ல படிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாமா? வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் தான், நீங்களே ஆன்சர் பண்ணலாம். ஓகே, யூ கேன் இட் செல்ஃப் ஆன்சர். இந்த செஷன் ஃபுல்லா நீ பார்த்துருக்க அப்படின்னா உனக்கே இதை ஆன்சர் பண்ணலாம்டா. ஓகே, ஸோ இங்க பாருங்க, the diagonal matrix of a skew symmetric matrix is always 0. It's always 0. Again நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். AII is equal to minus AII. So 2AII is equal to 0. AII is equal to 0. Yes, next one. If A is the symmetric matrix, A is a symmetric matrix அப்படின்னா A transpose is equal to A. Next one. Two matrices can be added only when both are square matrix, both are diagonal matrix, their orders are same, their determinants are equal. So அதான் நான் வந்து சொன்னேன், ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும் ஆட் பண்ண முடியும்னு அப்படி கிடையாது, அவங்களோட ஆர்டர் வந்து சேமா இருக்கணும். ஓகேவா? ஆர்டர்ஸ் should be same. Right? Is that clear? Okay, so in the question பாருங்க, you need to find 5A. Very easy. 5A கண்டுபிடிக்கணும்னா 5 வச்சு multiply. 5 into 3 is 15, minus 5, 10, 20. What is minus 2A? Minus 2A is equal to minus 6, 2, minus 4, minus 8. Clear? Yeah. So in the question எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? இங்க பாருங்க, I need to find the matrix X வந்து எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ எக்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வேணாலும் இது பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே சேம் ஆர்டராக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ A1, A11, A12, A21, A22. ஓகே, மைனஸ் 2, 3, 4, 1. ஓகே, so that is giving you 5, 0, minus 1, 0. ஓகே, ஸோ பசங்களா நார்மலா மைனஸ் பண்ணுங்க. நார்மலா நம்ம எப்படி மைனஸ் பண்ணுவோம்? A11 minus 2 is equal to 5. A11 minus 2 is equal to 5. So what is A11? 5 plus 2, that is equal to 7. ஓகே, அதே மாதிரி A12 is equal to, sorry, A12 plus 3, sorry, minus 3 is equal to 0. What is A12? That is equal to 3. Okay, next. A21 is equal to, A21 அப்படிங்கிறது என்னதுப்பா? What is A21? A21 minus 4 is equal to minus 1. A21 is equal to, இது பாசிட்டிவா மாறிடும். So 4, minus 1, that is equal to 3. A22, what is A22? Minus, A22 minus 1 is equal to 0. What is A22? That is equal to 0. இப்போ நம்ம X matrix எழுதலாமா? X matrix is equal to, matrix X is equal to, A11 is 7, okay, A12 is 3, A21 is 3, A22 is 0. A2 is 0, okay. A22 is minus 1. A21 is plus 1. Okay, is that clear? Okay. அவ்வளோதான். ஸோ மைனஸை மல்டிப்ளை பண்ணி அந்த சைடு கொண்டு போய் 5 + 2 வரும், 7 வரும். -3 அந்த சைடு போகும்போது பாசிட்டிவ் 3 வரும். -4 அந்த சைடு போகும்போது 3 வரும். 1, ஓகே, இங்க 2 வருதா? ஓகே ஓகே ஓகே. ஸோ ஹியர் இட் இஸ் 2. ஓகே, ஸோ இட் இஸ் 2 ஹியர். இப்போ A22 என்ன வரும்? A22 is equal to -1 அந்த சைடு போகும்போது it is 3. So here it is 3. Okay, 7, 3, 3, 3.
Okay, so that's it. So I will be இதோட நான் வந்து obviously I know questions நம்ம பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ தியரி படிச்சாலும் we have to do the questions. I know that. So questions நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்னா I will separate அதுக்கு நான் வந்து என்ன ஒரு செஷன் நான் வந்து I will come. So yeah, that's it. So notes வந்து வாட்ஸ்அப்ல கிடைச்சிரும். ஓகேவா? So மறக்காம கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். கீப் தட் இன் மைண்ட். எவ்ரி எக்ஸாம் யூ கிவ், எங்க இருந்தோ ஆகட்டும், எவ்ரி எக்ஸாம் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் யூ ஆர் ப்ரொசீடிங், அது எல்லாமே வந்து ரிவிஷன் அப்படின்னு நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஒரு கூகுள் ஃபார்ம் உன்னால ஃபில் பண்ண முடியல, அதுக்கு நீ வந்து சோம்பேறித்தனம் பண்ற அப்படின்னா 12th இருக்கிற நீ, ஓகேவா? நான் உன்னை திட்டுறேன்னு வச்சுக்கோ. 12th இருக்கிற அப்பவும் உன்னால வந்து ஒரு கிளிக்ல இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண முடியலன்னு சொல்லும்போது இட் இஸ் வெரி சேட் பசங்களே. இட்ஸ் வெரி சேட் தட் யூ கைஸ் ஆர் வெரி லேசி அப்படிங்கிறது. ஓகே, ஐ வாண்ட் எவ்ரிபடி ஹூஎவர் வாட்சிங் திஸ் எல்லாருமே கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். அண்ட் ஐ வாண்ட் இந்த லீடர் போர்ட் காட்டுவாங்க, அந்த லீடர் போர்டில் என் பசங்களோட பேர் அட்லீஸ்ட் ஐ நீட் மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ். அதான் என்னோட எய்ம் வந்து. ஓகேவா? எவ்வளோ பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோ பேரும் வந்து இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அட்லீஸ்ட் இந்த கூகுள் ஃபார்ம் உன்னால ஃபில் பண்ண முடியாதா? அதான் என்னோட கொஸ்டின். ஓகே, ஸோ ஃபில் பண்ணுங்க. அண்ட் என்ன சொல்ல, நான் அந்த ஆன்சர்ஸை பார்க்கணும். வெதர் இட் இஸ் கரெக்ட் ஆர் ராங், தப்பா இருக்கட்டும் சரியா இருக்கட்டும், டோன்ட் கேர், கரெக்டா நீ வந்து கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிடு. ஓகேவா? ஸோ சரி பசங்களா, ஸோ ஐ வில் see you on the next session. This is your Sreeshma ma'am leaving. Bye bye and take care.